அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம். இப்போ அதிகமாக நடக்கிற பிரச்சனை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி அல்லாஹ்வின் திருத்தூதர் அவங்க ஹதீஸ்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே, நம்ப முடியுதா? இருக்கு. லா தக்குமு ஸாஅ, மறுமை நாள் வராது என்று சொன்னார்கள். எப்போது இருக்குன்னா, முஸ்லிம்களும் யூதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் செய்வார்கள். அந்த போரை பற்றி சொன்னார்கள். அந்த போர் எப்படி இருக்குன்னு சொன்னால், முஸ்லிம்கள் யூதர்களை கொலை செய்வார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல யூதர்களால் அந்த போர்க்களத்துடைய சூழ்நிலையை தாங்க முடியாம அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மரத்துக்கு பின்னாலும் கற்களுக்கு பின்னாலும் ஒளிவாங்கன்னு சொன்னாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த மரமும் கல்லும் பேசும் சொன்னாங்க. யா முஸ்லிம் யா அப்துல்லா ஹாதா யஹூதியும், ஓ முஸ்லிமே, அல்லாஹ்வுடைய அடிமையே, இதோ இங்கு ஒரு யஹூதி இருக்கின்றான், இங்கு ஒரு யூதன் இருக்கின்றான், ஃபதஆல் ஃபக்துல்ஹும் ஃபக்துல்ஹு, அவனை கொலை செய் என்று சொல்லும். மரமும் கல்லும் பேசும் என்று சொன்னார்கள். ஆனால் எப்படி பேசணும் அல்லாஹு ஆலம், ஆனால் பேசும் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு மரத்தை தவிர மற்ற எல்லாமே பேசுனாங்க. கர்கத் என்ற மரம், இந்த மரம் தான் இஸ்ரேல் ஃபுல்லா இருக்கு. இப்படி ஒரு சம்பவம், இப்படிப்பட்ட ஒரு பெரிய போர் நடக்க போகுது என்பதை 1400 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மனிதரால் சொல்ல முடியும் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் அவர்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.